மேலறை தியானம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் விக்டோரியா குபாசக், கலிபோர்னியா, USA. தலைப்பு ஒடுக்கமான பாதை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். எனது வாழ்க்கையில் நடைபெறும் காரியங்களை பற்றி சிந்திப்பதற்காக தனிமையில் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து போனேன். மப்பாயிருந்த வானத்தைப் போலவே எனது மனநிலைமையும் இருந்தது. சிறிது தூரம் போனதும் இருபக்கமும் செடிகள் வளர்ந்து பாதையை மூடியிருந்ததை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பினேன். ஆயினும் திரும்பவும் பாதையை கவனித்தேன். இருபக்கமும் வளர்ந்த செடிகள் நடுவில் ஒரு சிறிய இடைவெளி விடப்பட்டிருந்தது. நான் திரும்பி போயிருந்தால் அந்த நடை எனது மனநிலையை சீராக்கியதை இழந்திருப்பேன். பொதுவாக கஷ்டம் வரும் நேரங்களில் நான் அப்படித்தான் செய்திருக்கிறேன். பாதை தெளிவாக தெரியாமல் தடைகள் காணப்படுமானால் கடவுள் பாதையை திறந்து வழிகாட்டுவார் என்று நம்பாமல் அவற்றை தாண்ட முடியாது என்று நினைத்து திரும்பி தடைகளுக்கு என்னை ஒப்புக்கொடுத்து விடுவேன். அந்த சிறிய இடைவெளியில் நடந்தபோது இன்றைய மகுட வாக்கியம் நினைவுக்கு வந்தது. அந்த காலை நேர நடையில் கடவுளின் பிரசன்னத்தை உண்மையாகவே உணர்ந்தேன். கடவுளை சேர்வதற்கு ஒடுக்கமான பாதையில் நடப்பதை நான் தவிர்த்தால் கடவுளுடன் நடப்பதனால் கிடைக்கும் வாழ்க்கை சீரமைப்பு மற்றும் புதிய வாழ்வு ஆகியவற்றை இழந்து விடுவேன். ஜெபம். சிருஷ்டிகரான கடவுளே, உங்களிடம் வருவதற்கு ஒடுக்கமான பாதையில் நடப்பதை தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையின் தடைகளுக்கூடாக நடக்க பலன் தருவதற்காக நன்றி. ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஒடுக்கமான பாதையின் முடிவில் கடவுள் நின்று என்னை வரவேற்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.